கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து படிக்கவும் துதிக்கவும் இந்த நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். தேசத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படியாக டெய்லி நம்ம வந்து கூடி தேவனை ஆராதிக்கிறதும் தொழுது கொள்வதும் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது என்பதை ஒரு சொல்லுகிற சாட்சிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு தேவனுடைய ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து வாசித்து தியானிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவராகிய தம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரிடத்தில் தாம் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்படியே வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவராகிய தம்மிடத்தில் காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு ஜெபம் என்று சொன்னால் இந்த மனக்கண்கள் பிரகாசமாக வேண்டும். தேவன் நாம் தேவனிடத்திலே வரும்போது தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டானால் அதுதான் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும். தேவனை எல்லா ஜனங்களும் தேடுகிறார்கள். அவர்கள் தேவனை கண்டடைய விரும்புகிறார்கள். ஆனால் எல்லாரும் தேவனை கண்டடைவது இல்லை. தேவன் சொல்கிறார், தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கின போது அங்கு ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். உணர்வு என்று சொல்லுவது அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு மிகவும் முக்கியம். ஒன்றான மெய்தேவனாய உம்மையும் நீர் அறுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஸோ நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த அறிவு என்பது சொல்வது மிகவும் முக்கியமானது. தேவனிடத்திலே வந்து எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றும் தேவன் யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு உண்டாகிறது மிக மிக முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அப்படி அந்த அறிவு வர வர அவங்களுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கூட கல்வி கற்றவனுடைய அறிவு அவனுக்கு அதிகமாகும்போது அவனுக்கு ஒரு ஒளி தெரியும், அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், தைரியம் இருக்கும்,
அவன் வந்து எதற்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு படித்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்ப நாம் பார்க்க முடியும். அதுதான் அறிவு கண்ணை திறக்கிறது என்று சொல்லி அவர்கள் எழுத்தறிவு என்று சொல்ல அந்த எழுத்தறிவை குறித்து பேசுவார்கள். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறது தேவனை குறித்த வெளிப்பாட்டின் அறிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால் அவர் நமக்கு அவருடைய மரித்தோன் எழுப்பி அவருடைய நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் நலனுடைய விசுவாசிக்கராய தமிழத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படி. ஸோ அவர் என்ன செய்திருக்கிறார்? தேவன் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்போ தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலானவர். வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் எல்லா நாவும் இயேசு கர்த்தர் என்று அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி நாம் பிலிப்பியரில் படிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். இந்த உலகத்தில் இந்தியாவில் மோடி அப்படி சொன்னார்னா இந்தியாவில் காரியங்கள் நடக்கும். அதே பக்கத்து பாகிஸ்தானிலோ பங்களாதேஷிலோ சிலோன்லையோ போய் நம்ம மோடி பேர சொன்னால் அங்கே வந்து பெரிய காரியங்கள் ஒன்றுமே நடக்காது. ஒருவேளை சின்ன இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு சில காரியங்கள் நடக்கும். மற்றபடி அங்கே இருக்க சின்ன பையன் கூட போடா மோடியாது கேடியாது என்று சொல்லி அவன் சொல்லிவிடுவான். இப்படி ஒரு நாட்டுக்கு இருக்கிற அதிகாரம், இப்போ அமெரிக்கா பெரிய வல்லரசாக இருந்தாலும் அவன் சொல்லுறது எல்லாத்தையும் ஈரானோ மற்ற நாடுகளோ கேட்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கு அவனுக்கு அலையன்ஸ் நாடுகள் கூட கேட்க மாட்டேன்றாங்க. ஆனால் இயேசு என்ற நாமத்துக்கு வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் உள்ள எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லுகிற அதிகாரமுடையவர் தான் தேவன் வந்து சபைக்கு தலையாக கொடுத்திருக்கிறார். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்துக்காரபடி செய்து எல்லாவற்றையும் அவருக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலேயாக தலையாக தந்தருளினார். இன்னைக்கு சபையின் தலை என்று சொன்னால் கத்தோலிக்க சபைக்கு போப்பாண்டவர் தலைவர் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டினாமினேஷனும் எடுத்துக்கிட்டால் ஏகദേശம் 4000 டினாமினேஷனுக்கு 4000 டினாமினேஷனும் அந்த தலைவருக்கு பெயரை சொல்லி குமார் பாஸ்டருடைய சபை, சந்திரா பாஸ்டருடைய சபை என்று சொல்லி ஒவ்வொரு போதகருடைய பெயரை சொல்லி அந்த சபைக்கு அவர் தலைவர் என்று சொல்வார்கள். அந்த தலைவருக்கு கண்களில் தயவு கிடைக்க வேண்டியும் அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ண வேண்டியும் அந்த மக்கள் எல்லாமே வாழ்நாள் முழுவதும் போராடுவார்கள். அவங்க வந்து அந்த தலைவர் என்று யாம் சொல்கிறோன்னா, ஒரு சர்ச்சில் அவருடைய கண் அசைவு இல்லாதபடிக்கு அவர் சொல்லாதபடிக்கு ஒன்றும் நடக்காது. எல்லாம் எங்கள் பாஸ்டர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அந்த அவர் தான் உங்களை ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். இப்படி ஒரு மனிதன் அல்ல நம்முடைய சபைக்கு தேவன் தலையாக கொடுத்தது. எல்லாவற்றாலும் நிரப்புகிற வல்லமையுடைய இயேசுவை தேவன் தலையாக தந்திருக்கிறார். அவரை நாம் நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தைகளை மதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை எங்கே செல்லும்? அது பரலோகத்திலே அவருடைய வார்த்தை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது அங்கு செல்லும். இயேசு என்ற நாமத்தை உபயோகப்படுத்தினால் பரலோகம் அதுக்கு கீழ்ப்படியும். அது பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லா ராஜ்யத்திலும் செயல்படும். அப்படிப்பட்ட நாமம் உடையவர் அவர். பாதாளம், சாத்தானுடைய லோகம் பாதாளம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே தேவனுடைய நாமத்தை கேட்டால் எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியும். அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர் நம்முடைய தேவன் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்ல அறிவோடு நாம் பண்ண வேண்டும். இன்று நமக்கு தலையாக நாம் யாரை வைத்திருக்கிறோம்?
அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை, தேவனை நாம் தலைவராக வைத்திருந்தால் எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒன்றுக்கு நாம் பயப்பட மாட்டோம். எந்த எந்த காரியம், ஏன்னா இயேசு நம்முடைய தலையாக இருக்கிறார், அவர் நமக்கு தலைவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். எப்படி என்றால் 23ஆம், அப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ தேவனை அறியாமல் நிறைய ஜனங்கள் ஆராதித்து கொண்டிருக்காங்க. அவங்களிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களை அறிகிறேன், நான் உங்களை அந்த அறியப்படாத மக்களுக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனை அறியாமலேயே ஒரு கூட்டம் மக்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், அவரை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளும்போது அவர் யார் என்றால், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. இந்த அறிவு நம்ம மாடரேட்டருக்கும், நம்ம பிஷப்புக்கும், நம்ம ரெவரண்டுகளுக்கும், போதகர்களுக்கும் ஒருத்தருக்குமே இல்லை. இந்த ஒரு நபர்களுக்கும் இந்த அறிவு இல்லை. இந்த அறிவு இருக்குதா? நீ அறியாமல் தேவனை சேவித்து கொண்டு இருக்கிறாய். தேவன் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற படியால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. ஆண்டவருக்கு ஒரு கோயில் தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு கோயில்களை, ஜெப வீடுகளை கட்டி அதை கோயில் என்று சொல்லி ஆலய பிரதிஷ்டை, ஆலய படைப்பு என்று சொல்லி கொண்டு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஆலயத்தை கட்டுறோம் சொல்றது கட்டிடங்களை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அது ஜெப வீடு தான், அது தேவைதான், அது தேவையில்லைன்னு நான் சொல்லலை. இவர் ஆலயம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆலயம் என்று சொல்லாதீர்கள். ஏன் மாடரேட்டருக்கு தெரியலையா? பிஷப் இந்த பைபிளை படிக்கிறது இல்லையா? ரெவரண்ட் இந்த பைபிளை படிக்கிறது இல்லையா? பாஸ்டர்ஸ், சீஃப் பாஸ்டர்ஸ் இந்த பைபிளை படிக்கிறது இல்லையா? பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கும் போது ஆலயம் என்று சொல்லுகிறது மனிதனுடைய சரீரம் தான் ஆலயம். நீங்க அப்படி இல்லாம கட்டிடங்களை ஆலயம் என்று சொன்னால் நீங்கள் அறியாமல் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு அறிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அறிவில்லாத மக்கள் தேவனை ஆலயங்களிலே தேடுகிறார்கள். ஆனால் அறிவு அடைந்த மனங்கள், பிரகாசமான மனக்கண்கள் உடையவர்கள் ஆலயங்களிலே, கட்டிடங்களிலே கடவுளை தேட மாட்டார்கள். அவர்கள் எங்கே தேடுவார்கள் என்றால் தனக்குள்ளே அந்த தேவனை கண்டுகொள்வார்கள். தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லை என்று சொல்லி மனிதனுடைய சரீரத்தை ஆலயமாய் கொள்வதற்கு அவர் வாஞ்சியாயிருக்கிறார். தேவனுடைய ஆலயம் நாமே அந்த ஆலயம் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19-20 பவுல் கேட்கிறார், நீங்கள் அறியீர்களா? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதை நீங்கள் அறியவில்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தரும் ஆலயம் என்று சொல்லி கட்டிடங்களை சொல்லாதீர்கள். சொல்லுவீங்கள் என்று சொன்னால் நீங்க அறியாம சொல்றீங்க, அறிவில்லாமல் பேசுறீங்க, தேவனை அறியவில்லை என்று சொல்லிதான் வேதம் உங்களுக்கு நமக்கு புத்தி சொல்லுகிறது. அவர்கள் உலக மனிதர்களைப் போல ஆலயம் ஆலயம் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அந்த ஆலயத்தை கட்டி அதுக்கு ஒரு ஆளை நியமிப்பாங்க. அவங்க அதுக்கு இன்சார்ஜ் மாதிரி. அப்படி அந்த மனிதர் சொல்றது தான் அந்த ஆலயத்தில் அவங்களுக்கு சட்டமாக இருக்கும்.
எந்த ஆளை உள்ள எவ்வளவு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறேன், பெரிய பெரிய ஊழியர்கள் கூட இந்த வார்த்தையை அப்படிதான் சொல்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையில் ஒன்றை கூட்டவோ ஒன்றை குறைத்தோ பிரசங்கிக்க கூடாது என்று சொல்கிறார். அப்படி குறைத்து பிரசவிக்கிறவன் திரித்து பிரசவிக்கிறவன் சிறியவனாக இருப்பான். அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. அவங்க அறிவில்லாதபடி இப்படி சொல்லி மக்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறாங்க, மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறாங்க. ஆலயம் என்று சொல்லி கட்டிடத்தை சொன்னாதான் காசு பணம் அவங்க கொடுப்பாங்க என்று அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சொல்கிறார், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. பார்த்தீங்களா, மனுஷனை ஆண்டவர் பணிவிடை செய்வதுபடியாக அவனை உருவாக்கவில்லை. அவனுக்கு தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தையும் கொடுத்து சகலத்தையும் ஆண்டுகொள் என்று சொல்லி அவனை உருவாக்கினார். பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகொள் என்று சொல்கிற, பழகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்கிற அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து ஆளுகை செய்கிறவனாக அவரை உருவாக்கினார். சீசர்கள் கேட்டாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 12 கோத்திரங்களில் 12 சிங்காசனத்தில் இருந்து என்னோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று சொன்னார். அதுக்கடுத்து கடைசி அதிகாரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொடுக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் என்று. ஜெயம் கொடுக்கிறவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் ஆளுகை செய்வான் என்று சொல்லப்பட்டது. மனுஷனை தேவன் பணிவிடை கொள்வதற்காக உண்டாக்கவில்லை. தேவனுக்கு சகலமும் அவருடையது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மீகா 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. மீகாவில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம்னா, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்ததியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டோ 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்ததியில் வர வேண்டுமா? ஆயிரங்களாக ஆட்டுக்கடாக்களின் பேரும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பகனையையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும், தசமபாகம் காணிக்க. நேற்று தினத்தில் 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், ஒரு சபையில் 7 காணிக்கை எடுப்பாங்களாம். ஒவ்வொரு காணிக்கை அது அவங்க பிள்ளைகளுக்கு படிப்பு காணிக்க, அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் படிக்க, இது மேரேஜுக்கு காணிக்க, இந்த விவசாய நிலங்கள் நினைந்து அதுக்கு காணிக்க. ஒரு தடவை ஆரோக்கிய ராஜ் பாஸ்டர் சொன்னார், ஒரு சபையில் போனால் 10 விதமான காணிக்கை எடுக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் பாட்டு பாடி காணிக்க என்று இப்படி காணிக்க வசூலிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இங்க தெளிவா வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, எனக்கு ஏதாவது தேவையா? ஆண்டவரும் காணிக்க கொண்டு வர சொல்றார். தசமபாகம் காணிக்கையில சபையில கொண்டு வாருங்கன்னு சொல்றார். இது ஆலயம் என்று சொல்லி அந்த தேவாலயம், அங்கு எருசலேமில் ஒரு தேவாலயம் இருந்தது. அது ஒன்றுதான் தேவாலயம், மற்ற இடங்களில் ஜெபாலயம் இருந்தது. அங்கே வரும்போது காணிக்கைகளை கொண்டு வராங்க. அந்த காணிக்கைகள் எதுக்கு என்று சொன்னா தசமபாகங்கள் எதுக்கு என்று வைத்திருந்தானா, லேவியருக்கு சுதந்திரம் கிடையாது, உலகத்தில் சொத்து கிடையாது, நிலம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் லேவியர்கள் என்று சொல்லி ஊழியர்கள் என்று சொல்றாங்க, சொந்த பேர்ல கோடிக்கணக்கான சொத்துக்கள் வச்சிருக்கவங்க இருக்காங்க. அவங்களும் தங்களை லேவியர் என்று சொல்றாங்க. லேவியனுக்கு கர்த்தரே சுதந்திரம். அப்போ அவனுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் கர்த்தருடைய வீட்டில்
போஜனம் உண்டாகும்படி, அவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர் வந்து காணிக்கைகளை வைத்திருந்தார். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லும்போது, உமக்கு எந்த பொருட்களும் தேவையில்லை, அவங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு அவைகள் தேவை, அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படும். அது வந்து காணிக்கை கொடுக்கணுமானா கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல, அந்த காணிக்கையை எப்படி பயன்படுத்துகிறார். ஒரு குடும்பம் முழுவதும் எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நபர் மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார், ஒரு நபர் மட்டும் ஆளுகை செய்கிறார். அப்படி அல்ல, ஆண்டவர்கள் வச்சிருக்க காணிக்கை ஒழுங்குகள் எல்லாம் அது சகல திக்கற்ற பிள்ளைகள் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எல்லாவற்றாலும் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். சமநிலை பிரமாணத்தை குறித்து வேதம் போதிக்கிறது. அப்போ நம்ம வந்து அதை உண்டாக்குவதற்கு சபையானது முயற்சி செய்ய வேண்டும். சபையில் ஒரு திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் வேதனைப்படக்கூடாது. வருகிறவர்கள் எல்லாருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் தலையாய் இருக்கும்போது அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 18:10 2 பேர் ஒருமித்து எதை கேட்டாலும் அது என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும். அப்படி என்றால் 2 பேர் தான் அவங்க ஷேர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஷேரிங்காக தேவன் என்ன செய்கிறார், 2 பேர் ஒருமைப்பட்டு கேட்கும்போது இல்லாவிட்டால் அவர் உண்டாக்கி கூட தருவார். தேவன் வந்து அப்படிப்பட்ட கிருபையுடையவர். அவர் சர்வ வல்லவர். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் தன்னுடையதை மனிதனோடு பகிர்ந்து கொள்ளவும் மனிதனுக்கு கொடுப்பதற்காகவும் அவர் இந்த உலகத்தில் வந்து தன்னை அறிமுகப்படுத்தினார். அவர் எதுவரை கொடுத்தாருன்னா தன்னுடைய சாயலையும் ரூபத்தை முதல்ல கொடுத்தார். கடைசியாக இந்த மனிதன் கெட்டு போன போது அவனுக்காக தன் ஜீவனையை கொடுத்து அவனை மீட்டுக் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தலை யார், தலைவர் யார், சபையின் தலை யார்? அவர் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வ அதிகாரமுடையவர். அவர் சர்வலோகத்துக்கும் மேலான நாமம் உடையவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களிலே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். அவருக்கு தேவை ஒன்றுமில்லை, அவர் கொடுக்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த கொடுக்கிற காரியங்கள் யாருக்காக என்றால் நம்மளை பார்ப்பட்ட சக மனிதர்களுக்காக வசதி படைத்தவர். அதுவும் யாருக்கு தேவன் இருக்காரோ அவர்களுக்கு தான் தசம பாகத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறார். 10,000 ரூபாய் ஆண்டவர் கொடுத்தானா ஒரு 1000 ரூபாய் கொடு, 1,00,000 ரூபாய் கொடுத்தானா 10,000 கொடு. அதை வந்து ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் வறியவர்களுக்கும் கொடுத்து சமநிலை ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் என்று சொல்ல அந்த ஜெப வீட்டில் கொண்டு வர சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இது தவறாக பயன்படுத்தப்படுது. கர்த்தரை தலைவராக கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கார். கர்த்தர் இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.